தமிழகத்தில் கூடோ தற்காப்பு கலையை எஸ்டிஏடி அமைப்பு தமிழக விளையாட்டுத் துறை அங்கீகரிக்க தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில கூடோ தலைமை பயிற்சியாளர் ரென்ஷி கந்தமூர்த்தி பேட்டி. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் உள்ள பண்டிட் தீனதயாள் உள்விளையாட்டு அரங்கத்தில் அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் சார்பில் 16வது தேசிய கூடோ போட்டி, 6வது கூடோ பெட்ரேஷன் கோப்பைக்கான போட்டி, 17வது அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் கூடோ போட்டி அக்டோபர் 25 முதல் 30 வரை நடைபெற்றது. இப்போட்டிகளில் தமிழ்நாடு, டெல்லி, கோவா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், அந்தமான் நிக்கோபார், டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் தமிழகம் அணி சார்பாக திருச்சி, காஞ்சிபுரம், சென்னை, நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். தமிழக அணி சார்பில் 4 தங்கம், 9 வெள்ளி, 27 வெண்கலம் என மொத்தம் 40 பதக்கங்கள் பெற்றனர். தமிழக அணி பயிற்சியாளர்கள் காஞ்சிபுரம் திமேத்தேயு, சென்னை தமிழரசன். பெண் பயிற்சியாளர்கள் சேலம் மாவட்டம் தயாநிதி, சென்னை மாவட்டம் ஷீலா மற்றும் தேசிய நடுவர் ஷேகப்துல்லா மற்றும் மகாபிரபு ஆகியோர் தலைமையில் தமிழக அணியினர் சென்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகள் இன்று ரயில் மூலமாக திருச்சி ஜங்ஷன் வந்தடைந்தனர். அவர்களை தமிழ்நாடு மாநில கூடோ தலைமை பயிற்சியாளர் ரென்ஷிகந்தமூர்த்தி, லயன்ஸ் கிளப் முகமது ஷாபி, தொழில் அதிபர் தங்கநீலகண்டன், மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் பயிற்சியாளர்கள், குடும்பத்தினர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். தமிழ்நாடு மாநில கூடோ தலைமை பயிற்சியாளர் ரென்ஷிகந்தமூர்த்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஆந்திரா, கோவா, அருணாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் கூடோ விளையாட்டு தற்காப்பு கலையை அங்கீகாரம் அளித்தது போல தமிழகத்தில் எஸ்டிஏடி அமைப்பு தமிழக விளையாட்டு துறை அங்கீகாரம் வழங்க தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அக்டோபர் 25 முதல் 30 வரை சூரத் மாநகர், குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற 16வது தேசிய கூடோ விளையாட்டுப் போட்டி, 6வது கூடோ ஃபெடரேஷன் கப், 17வது அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் தமிழகம் சார்பாக 50க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு கொண்டார்கள். இதில் காஞ்சிபுரம் அபியா 21 வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கமும், மதுரை யோக பிரவந்த் 13 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கமும், சென்னை நவீன் சுப்பிரமணியன் 9 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் தங்கப்பதக்கமும், நாமக்கல் ஓம் பிரசாத் 19 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வெள்ளிப் பதக்கமும், திருச்சி முகமது ஹலீம் அவர்கள் வெண்கல பதக்கம் பெற்றுள்ளார்கள். மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு பதக்கங்கள் பெற்று ஒட்டுமொத்தமாக 4 தங்கம், 9 வெள்ளி, 27 வெண்கலம், மொத்தம் 40 பதக்கங்களை பெற்று திருச்சி வந்திருந்த விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடோ விளையாட்டிற்கு ஆந்திர பிரதேசம், கோவா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விளையாட்டுத்துறையில் அங்கீகாரம் வழங்குவது போல் தமிழ்நாட்டில் எஸ்டிஏடியிலும் இந்த கூடோ விளையாட்டிற்கு அங்கீகாரம் கொடுத்து முன்னுரிமை வழங்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் கோரிக்கையாக வைக்கிறோம்.